ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். நேற்று மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டெக்ஸ் பொதுவாகவே ஒரு 2% கிட்ட விழுது அப்படின்னாலே ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்றது தான் பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலாகவே இது ஓகே, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அவ்வளோ வெயிட்டேஜ் நம்ம சேனலில் எப்பவுமே கொடுக்க போகிறதில்ல. இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். நிறைய பணம் பண்ணணும்னா என்னை பொறுத்தவரை எப்போவுமே மேக்ரோ எக்கனாமியை ஃபாலோ பண்ணணும். அப்போனா தான் நம்மளால கரெக்டாக எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போகணும், எக்ஸிட் ஆகணுன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுன்றது என்னுடைய ஓன் அபிப்பிராயம். மோஸ்ட்லி அதுதான் நிறைய ஒர்க்கும் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு பெரிய வெயிட்டேஜ் வேண்டாம். பட் சில பேர் ஓகே இது ஹெட் அண்ட் ஷோல்டர், அதனால இங்கே இப்படி கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் ஓகே, பட் நேற்று வந்து முக்கியமான டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோல்ஸ் ரிப்போர்ட், ஜாப் ஓப்பனிங் அண்ட் லேபர் டர்ன் ஓவர் சர்வே. ஓகேவா? இதுல லேட்டஸ்டா அந்த நம்பர் பாத்தீங்கன்னா, இதுல ஜாப் ஓப்பனிங்ஸ் இன்க்ரீஸ் டு 9.6 மில்லியன் இன் ஆகஸ்ட். ஓகேவா? இது ஒரு சர்வே ரிசல்ட் தான். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா தான் வரும். செப்டம்பரோட ரிசல்ட் வந்து நமக்கு நவம்பர் 1ஆம் தேதி வரும். ஓகேவா? இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 9.6 மில்லியன். இதுக்கு முன்னாடி 8.8 மில்லியன் இருந்துச்சு. ஜாப் ஓப்பனிங் இன்க்ரீஸ் ஆகுறது பொதுவாக நல்ல விஷயமா தான் நான் பார்க்கணும். பட் ஆனால் இங்கே என்ன நமக்கு சில நுவான்சஸ் இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன். நீங்க இது பின்னாடி நடக்கிற இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 8.8 மில்லியன் இருந்தது, இப்போ 9.6 மில்லியன் காமிக்குது. இன்னும் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் உருவாக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கும்போது நமக்கு இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஃபெட் அந்த கமிட்டிக்கு ரெண்டே இம்பார்ட்டன்டான வேலை தான். ஒன்று, மக்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறது தான் அவங்களோட மெயின் கோல். ரெண்டாவது கோல் இன்ஃப்ளேஷன் எப்பவுமே 2%ல மெயின்டைன் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கோலும் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறது இறக்குறதுன்னு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்மளும் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாப்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஜாப் ஓப்பனிங் உருவாகிட்டே இருக்குன்னா, ஆல்ரெடி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற நிலைமையில அப்போ எக்கனாமியில இன்னும் கொஞ்சம் அவங்களால அந்த வேலையெல்லாம் திண்டாட்டத்தை உருவாக்க முடியல. ஓகேவா? அஃப்கோர்ஸ் நம்ம ரியல் டைம்ல ரியல் எக்கனாமியில போய் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருக்கும். ஏன்னா இந்த வேலை 9.6 மில்லியனாலுமே எந்த செக்டர்ல வேலை அதிகமா இருக்கு, எங்க செக்டர்ல வேலை இல்லை, அதெல்லாம் நம்ம வேற செப்பரேட் டிஸ்கஷன். என்னைக்குமே சொல்ற மாதிரி எப்பவுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருக்கும். ஓகேவா? இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு வெப் டெவலப்மெண்டான கோர்சஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் காசு கட்டி படிக்க வேண்டியது அங்கே நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் போட்டிருக்கேன். அப்படியே படிக்கலாம் நீங்கள். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இங்கே மேட்டருக்கு வரும். 9.6 மில்லியன் ஜாப் உருவாயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபெட் என்ன பார்க்கும்? நிறைய வேலை உருவாக்கிட்டு இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிடுவோம்னு நினைப்பாங்க. அதுதான் நடக்கும். ஓகேவா? அடுத்த ஃபெட்டோட மீட்டிங் எப்போ நடக்குது? இதான் ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. இவங்க தான் இந்த மீட்டிங் போட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணுமா கம்மி பண்ணுமான்றதுல முடிவு பண்ணுவாங்க. அடுத்த மீட்டிங் வந்து அக்டோபர் 31, நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பாக வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போகுது. ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்றது ஆல்ரெடி இப்போ 5.25% இருக்குன்னு வைங்களேன். அங்கேருந்து ஒரு 0.25 வந்து பெரிய விஷயமா படாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு 0%லேருந்து ஒரு 5% வரைக்கும் ஏற்றும் போது எக்கனாமியில் இருக்கிற ஒரு இம்பேக்டை விட இந்த 5க்கு மேலே ஒவ்வொரு 0.25% ஏற்ற கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசிஷன் எடுப்பாங்க. இனிமேல் ஏற்ற போகிற 0.25 எல்லாமே. இதே மாதிரி பாசிட்டிவாக இன்னும் ஜாப் நல்லா போய்கிட்டே இருந்து இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஃபெட்டுக்கு வேற வழியே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போ ஃபெட் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது எக்கனாமிக்கு வந்து இன்னும் நிறைய சிக்னல்ஸ் கொடுக்குது. அப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ரெசெஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஃபெட் வந்து எக்கனாமியை எப்படியாவது சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை போல இருக்கே, கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குது போல இருக்கே. கண்டிப்பாக எக்கனாமி ஒரு சின்ன கிராஷை உருவாக்கி தான் இன்ஃப்ளேஷனை 2% கொண்டு வர முடியும் போல இருக்கே. இந்த மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸ் உருவாகுது. ஸோ அது நேச்சுரலாக எங்கே போயிடுது நீங்களும் பார்க்கலாம். ட்ரெஷரி ஈல்டு ஷூட் அப் ஆகுது. 10 இயர் ட்ரெஷரி ஈல்டு வந்து பொதுவாக வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி பார்ப்பாங்க. பணம் வாங்குறது, கடன் வாங்குறதுக்கான நமக்கு அந்த கடன்லாம் வாங்கணும்னா நமக்கு வந்து இப்போ வட்டி ரொம்ப ஜாஸ்தி பேங்க்லேயே. அதுதான் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதுன்றதோட கடைசியாக அங்கே தான் வந்து முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி பார்ப்பாங்க. இது நீங்கள் பார்க்கலாம், ஒரே நாளில் சரியான இங்கே ஒரு ஜம்ப்.
ஓகேவா. அதுவும் சிஎன்பிசியில் வேற ஒரு அனலிஸ்ட் இல்லை, ஓகே, சம் பர்சன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கேயோ போய் நிற்க போகுது, இன்னும் நிறைய ஏறிக்கிட்டே போகும், இந்த 2008 கிராஷோட அவங்க கம்பேர் பண்ணி இன்னும் நிறைய மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ரியலிஸ்டிக்காக பேசுவோம். ஸோ அதுக்குன்னு இப்போ இது ஷூட்டப் ஆகிக்கிட்டே போக போகுது, இன்னும் நிறைய 10% ஏற போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு நம்ப வேண்டாம். ரியலிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஏறுதுனாலே இதுக்கு வந்து ஈல்டு தான் ஏறி இருக்கு. ஓகேவா, இது 10 இயர் ட்ரெஷரி ஈல்டு. ஸோ ஈல்டுனா நம்ம வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறோம். 10,000 ரூபாய் நீங்கள் காசு வச்சுருக்கீங்கன்னா அந்த 10,000க்கு இப்போ வந்து ஒரு 4.8% வட்டி கொடுக்குறோம் 10 இயர்ஸ்க்கு. ஓகேவா, அப்போ இந்த 10 இயர்ஸ் நீங்கள் பணத்தை எடுக்க போகிறதே இல்லைன்னா 4.8% உங்களுக்கு போதும் அப்படின்னா இது வெல் அண்ட் குட். நீங்கள் அதில் உள்ள பணம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த ஈல்டு ஏறுது காரணம் என்னன்னா, இந்த பாண்டை நிறைய பேர் விற்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து இப்ப நாளைக்கு இந்த ஈல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்க போகுதுன்னு வச்சுப்போம், 8% போகுது, 10% போகுதுன்னா நீங்க போட்ட 10,000 ரூபாய் அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த பாண்டோட வேல்யூ, அந்த வேல்யூ கம்மியாகிட்டே வரும். ஏன்னா இந்த பாண்டையும் நீங்க வந்து ஓப்பன் மார்க்கெட்ல போய் விற்க முடியும். ஓகேவா, நீங்க 10,000க்கு போட்டு 5% ஈல்டு கொடுக்குற இந்த பாண்டையும் நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல போய் நீங்க வந்து விற்க முடியும், வாங்க முடியும் மற்றவங்களால. ஸோ அப்போ இன்னும் ஈல்டு ஏறிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வச்சிருக்கிற இந்த பாண்டோட மதிப்பு இறங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஆனால் உங்க பிரின்சிபல் ப்ரொடெக்டட் தான். நீங்க 10,000க்கு 10 வருஷம் வச்சுக்க போறீங்கன்னா அந்த பிரின்சிபல் உங்களுக்கு ப்ரொடெக்டட். நடுவுலேயே விற்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் இந்த சிக்கல் எல்லாம். மறுபடியும் ஈல்டு ஏற நீங்க வச்சிருக்கிற பாண்டோட மதிப்பும் இறங்கிக்கிட்டே வரும். இப்போ ரீசெண்டா இந்த பேங்க் ரன் நடந்துச்சுல போன வருஷம், அதுக்கும் காரணமே இதுதான். ஸோ அதனால நீங்க வந்து ஈல்டு ஏறுது அப்படின்றத நம்ம பாசிட்டிவா பார்க்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் யாராவது பணம் வீட்டில் நிறைய வச்சிருக்காங்க, போய் எஃப்டியில் போகணும்னா இப்போ எஃப்டி வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்குறவங்களுக்கும் வட்டி அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும், போய் எஃப்டியில் பணம் போடுறவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டே நீங்கள் பாருங்களேன் 5% கொடுக்குது. யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து 10 இயர்ஸில் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 8%, 9% தான் வரும். ஸோ அதில் ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறதுக்கு நான் இப்போ ட்ரெஷரி ஈல்டே பணத்தை போட்டுருவேன், ஏன்னா சேஃபு, ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்றனால 5% கிடைச்சிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் பொதுவாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போவாங்க, அந்த பாண்டையும் ஓப்பன் மார்க்கெட்ல விற்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஈல்டு ஏறுது அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஏறிடுச்சுன்னா இப்போ வச்சிருக்கிற அவங்க அந்த பணத்தோட மதிப்பு வந்து அவங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ தட் அவங்களால வித்துட்டு வெளியே வர முடியாது. ஸோ இப்போ இதில் அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது? சிம்பிளா சொல்லணும்னா ஈல்டு வந்து ஏறுது, விச் மீன்ஸ் பாண்டோட பிரைஸ் இறங்குது. ஓகேவா, ஈல்டு ஏற சேஃபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அப்போ ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு சேஃபா கிடைக்கிற இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல இருந்து மக்கள் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இன்னொரு விதத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு வந்து இந்த வட்டி இன்னைக்கே நிறைய கிடைக்கும் போது நமக்கு வந்து ஃபியூச்சர், இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல தரக்கூடிய கேஷ் ஃப்ளோவை பொறுத்து தான் ப்ரெசென்ட்ல வேல்யூ பண்ணுவாங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்ல எந்த கம்பெனியை நீங்க எடுத்தீங்கனாலும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ணும்போது இன்னைக்கு அதோட ஒர்த் என்னன்னு பார்க்கும்போது அது ஃபியூச்சர்ல எவ்வளவு சம்பாதிக்கும்ன்றதை பொறுத்து தான். ஆனா பணம் இந்த ஈல்டெல்லாம் ஏறுறதுனால நமக்கு இப்பவே சேஃபா எவ்வளவு பணம் வட்டி கிடைக்கிறனால, ஸோ இதுக்கெல்லாம் டைரக்டா மீனிங் என்ன, இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுதுன்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஃபைனலாக எங்க போய் முடியும், ஃபியூச்சர்ல இருக்க போற 100 ரூபாவோட மதிப்பு இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அது அப்படி இல்லை, அதோட மதிப்பு இன்னும் கம்மி அப்படின்னு ஃபீல் ஆகும் இந்த ஈல்டு வந்து ஏற. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஈல்டு ஏற ஃபியூச்சர்ல இருக்கிற யூஎஸ் டாலரோட மதிப்பு இன்னும் கம்மியாகிட்டே போகுது. அப்போ ஃபியூச்சர்ல இருக்கிற யூஎஸ் டாலரோட மதிப்பு கம்மியாகும் போது இன்னைக்கு இந்த ஷேர்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஒரு மதிப்பு வச்சிருப்போம்ல, அதோட மதிப்பும் கம்மியாகும். அதனாலதான் நீங்க வந்து பொதுவாகவே இந்த 10 இயர் ட்ரெஷரி ஈல்டோ இல்லை ஈல்டு வந்து மேலே ஏறும்போது ஷேர் மார்க்கெட்டோட பிரைஸ் இறங்குது. ஏன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான், ஃபியூச்சர்ல அதோட கேஷ் ஃப்ளோ இருக்கு, அந்த கேஷ் ஃப்ளோட மதிப்பு வந்து கம்மியாகப்படுது. ஓகேவா, அட் த சேம் டைம் இங்க நிறைய செல்லிங் நடந்து பாண்ட் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும், ஏன்னா அங்க வந்து சேஃபா பணம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால. ஸோ அதனால இது ரொம்ப நேச்சுரல் தான். இதை நினைச்சு நம்ம பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலாக இதோட டேக் அவே என்ன? அஃப்கோர்ஸ் நம்ம ஜால்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மீட்டிங்ல இது வரைக்கும் நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு 0.25% ஏற்ற போறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த 0.25 ஏத்தனுக்கு அப்புறம் மைல்டு ரெசெஷன் வரலாம், எல்லாமே நடக்கலாம், அதெல்லாம் நம்ம கேள்விக்குறியில தான் இருக்கு. இது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே நம்ம இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 460 இப்போ 422 வந்துருச்சு. ஸோ இது அதுக்குன்னு போயிட்டு அப்படியே ஒரேடியா விழுன்னு சொல்ல முடியாது. மேபி இங்கே வரைக்கும் வரலாம், இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் மேலே போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த நெக்ஸ்ட் டைம் ஒரு 0.25 ஏற்றுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சில டேட்டாஸ் வெளியே வரும், இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு வரிசையாக டேட்டாஸ் வெளியே வரும், இந்த ஜோல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வரும். அது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் இது வந்து நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் நம்ம அந்த யூஎஸ் மார்க்கெட்டோட குரூப், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் தான், டிசிஏ பண்ணுங்க. அதுவும் பொதுவாக இந்த மாதிரி டைமில் இன்னும் நல்லா கிராஷ் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் மேபி ஒரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மைல்டு ரிசெஷன் வந்தாலும் அந்த டைம்லேருந்து கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். நமக்கு நிறைய பை பண்ணுறதுக்கு நிறைய ஒரு சூப்பரான டைம் இருக்குது இப்போலேருந்து இன்னொரு நெக்ஸ்ட் 6 months. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக இப்போ இந்த வருஷங்களில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் 2025 26லலாம் மறுபடியும் அடுத்த புல் மார்க்கெட் வரும்போது நல்ல பீக்குக்கு போகும். மேலே எப்படியும் மேலே போய் தான் ஆகணும், வழியே கிடையாது. ஏன்னா பணம் அவ்வளோ பிரிண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அப்படி மேலே போகும்போது நம்ம அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படியே ஏதாச்சும் கிராஷ் வந்துருச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து ஒரு கட்டி அணைச்சி சூப்பராக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்ஸை அழகாக கம்மியான விலையில் வாங்கி வச்சுப்போம். அந்த சமயம் உலகமே இருந்துரும், நாளைக்கு உலகமே அழிஞ்சிரும்னு எல்லா பக்கமும் நியூஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தைரியமாக உள்ளே போய் மார்க்கெட்டில் யார் பணத்தை போட்டு அப்போ ஷேரை கம்மியான விலையில் வாங்குறாங்களோ அவங்க தான் நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது ப்ராஃபிட்டில் விற்பாங்க. ஓகேவா? ஹியூமன் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அதனால தான் நான் இங்கே வந்து உங்களை, நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய வெப் டெவலப்மெண்ட் அது இதுன்னு படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அந்த காசை வந்து நம்ம சேமித்து ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஒன்று, இன்னொரு சைடு அதை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று. ஸோ அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேபிட்டலை லூஸ் பண்ணக்கூடாது. அது எனக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். எப்போ கேபிட்டலை லூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை நம்ம டைம் பண்ண ட்ரை பண்ணும்போது தான், ட்ரை பண்ணாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து கேபிட்டல் லூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய மணி கூட நம்மளால் போட்டி போட முடியாது. அவங்கள வந்து நம்ம ஒரே ஒரு விதத்தெல்லாம் அடிக்க முடியும். நம்ம லாங் டேர்மில் போயிடணும், சூப்பர் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். என்கிட்ட பர்சனலாக எதில் பணம் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் எல்லா ட்ரேடுமே வந்து குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெளிவாக தெரியும். அப்படி பார்க்கல அந்த குரூப்பில் இல்லாதவங்களுக்குனா, நான் ஐ எம் டூயிங் டிசிஏ இன் பாலண்டியர் அண்ட் டெஸ்லா. இப்போதைக்கு இந்த பாலண்டியர் அண்ட் டெஸ்லா போக எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாக ஈத்தீரியமில் கொஞ்சம் நிறையா வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதெல்லாம் இதை விட பயங்கர ரிஸ்கியான ஸ்டஃப். ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் என் பணத்தை வந்து இன்னும் அதில் ரொம்ப நிறைய போடலை. ஆனால் போடுறதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். ஏன்னா அதுலேயும் இன்னும் ஸ்பாட் இடிஎஃப், நெக்ஸ்ட் இயர் பிட்காயினோட அந்த ஹாஃப் சைக்கிள் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாயிடுச்சு, 2% கிட்ட போயிடுச்சு, பெருசாக கிராஷ் வரல, மறுபடியும் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த சைக்கிள் நம்ம மார்க்கெட் வந்து புல்லுக்கு மறுபடியும் மாறிடும். ஸோ அதனால் அந்த டேக்கு வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பொறுமையாக மாதம் இல்லை எப்பப்போலாம் உங்களால் முடியுதோ அப்பப்போலாம் கொஞ்சம் காசுக்கு மறக்காமல் எஸ்ஐபி பண்ணுங்கள். ஐ மீன் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ அதை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டெய்லி இதில் நியூஸ் போடுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா டெய்லி இதை வாங்குங்க அதை வாங்குங்க கண்ட பேர் கண்டதுன்னு சொல்லுவாங்க. பணத்தை இழந்துடாதீங்க. மேக்ரோவை ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டோட சைக்கிளே இருக்கு. இந்த மாதிரி குட்டி விழுறது ஏறுறதெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு நம்ம நிறைய பணத்தை லூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரேடியாக லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து நீங்கள் எப்போவுமே ஏன்னா வென் இன் டவுட் ஜூம் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மார்க்கெட்டு பீக்லேருந்து விழுறது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பித்தாங்க, அங்கேருந்து விழ ஆரம்பிச்சுது. அவ்வளோதான் கதை. இப்போது அதுக்கு நான் ஒரேடியாக விழுந்துரும், நான் ஒரே கீழே தான் போய் பாட்டம் இங்கே தான் வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு என்ன இருக்கும், இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு. இங்கேருந்து ஏன் மேலே போயிடுச்சு? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அவங்க இன்னும் மாற்றவே இல்லையே, அதாவது குறைக்கவே இல்லையே. அப்போ ஏன் இன்னும் மேலே போகுது? இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்கன்னு தானே இறங்குச்சுன்னு சொன்னீங்க, இப்போவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற தானே செஞ்சாங்க, அப்போ எப்படி இங்கே மேலே போச்சு? அதுதான் ஷேர் மார்க்கெட் என்ன சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே மேலே ஏறினதுக்கு ஒரே காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் கம்மி பண்ணிடுவாங்கன்றது தான். ஓகேவா? அந்த நம்பிக்கை கம்மியாகும் போது மறுபடியும் கீழே விழுது. ஸோ இது எல்லாமே ஃபெட்டு கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் விதவிதமான வகையில் டே ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நானும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் சைட்டில். ஆனாலும் கேபிட்டலை எப்போவுமே ப்ரொடெக்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி லாங் டேர்மில் போகிறது தான், டிசிஏ பண்ணுறது தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல வேல்யூ கிடச்சிருக்கும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.